வணக்கம். மீண்டும் இறைஞான அமைப்புலேருந்து உங்களை சந்திக்கிறேன். தந்திராவில் மாற்றங்கிற வார்த்தையை வச்சு அவ்வளோ பேசியிருக்காங்க. தந்திராவில் இந்த மாற்றம் என்ன? எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் மாறாமல் ஒன்று மட்டும் நம்மளோட வந்துக்கிட்டே இருக்குங்கிறத யாரும் புரிஞ்சிக்க முடியலை. இது எப்படி மாற்றம் மாறாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால், பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்ச நாள் கொஞ்சம் நாள் இருக்குது. அதிலிருந்து விடலை பருவம் இருக்குது, அப்புறம் வாலிப பருவம் இருக்குது, இப்போ முதுமை பருவம் இருக்குது. ஒரு முதுமை பருவம் வரைக்கும் உள்ளது. இதில் பாருங்களேன், உடம்பு மாறுது, மனசு மாறுது, எல்லாமே மாறுது. ஆனால் இந்த மாறாமல் ஒன்றை கவனிச்சிட்ருக்க ஒன்றும் மாறவே இல்லை. இந்த மாற்றம் மட்டுமே மாறாததுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. முடிவு தந்திரால ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மாற்றத்தின் மூலமாக மாற்றி விடுங்கிறாங்க. மாற்றத்தின் மூலமாக மாற்றி விடுங்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன உதாரணம் மூலமாக தான் அதை சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சி, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சி பயங்கர புரட்சி செஞ்ச மனிதர்கள். இது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருக்கும், வேறு வழி இல்லை. உண்மையை சொல்ல வேண்டிய சூழலில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த புரட்சியாளர்கள் பூராமே மாற்றத்தை விரும்பினவங்க. அது லெனினாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், காரல் மார்க்ஸாக இருக்கட்டும், பிடல் காஸ்கோவாக இருக்கட்டும், கடைசியாக இருக்கிற இலங்கை ஈழத்தமிழர்களுக்காண்டி இனத்துக்காக போராட்டின பிரபாகரனாக இருக்கட்டும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், வேறு வழி இல்லை இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை. ஆனால் இதுதான் உண்மை. மாற்றத்தை விரும்பினாங்க, இல்லைன்னு சொல்லலாம். மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னுக்கே அவங்க மறைஞ்சிட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், மாற்றம் நிகழ்த்தணும்னு நினச்சி, அது காந்தி வரைக்கும் அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. அப்போ இந்த மாற்றத்தை மாற்ற நினைக்காம அப்படியே இயல்பாக விட்டுறணும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது. இவங்களை முதல்ல சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர்றேன். இந்த உலகத்தை மாற்ற நினச்சி கடைசியில் தோற்று போய் தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. இந்த மாற்றம் வர்றதுக்குள்ளே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு சின்ன கேள்வி இந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கு. தந்திராவில் எனக்குள்ள ஒரு யோசனை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாற்றத்தை விரும்பின மனிதர்கள் அவங்க சாப்பிட்ட உணவு அவங்க சம்பாரித்து சாப்பிட்டதா, இல்லை அவங்க உழைச்சி சாப்பிட்டதா, இல்லை அடுத்தவங்களுடைய உழைப்பில் சாப்பிட்டவங்களாம்? இந்த புரட்சியாளர்கள் சாப்பிட்ட உணவெல்லாம் அவங்க உழைப்பில் சாப்பிட்ட பணமா? அவங்க உழைச்சி சம்பாரித்து அந்த பணத்தில் அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுடைய ஆடை உடுத்துனாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அது கபீர் மாதிரி உள்ளவங்க தான் கரெக்டாக இருந்திருக்காங்க. சூபி ஞானியும் கரெக்டாக இருந்திருக்காங்க. காலையிலேருந்து உழைக்கிறாங்க, இரவு ஞானத்துக்காக தேடுதலோடு இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த புரட்சியாளர்கள் ஏதாவது உழைச்சி சாப்பிட்டாங்களான்னா 99% இல்லை 100% அது சாத்தியக்கூறு கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாற்றத்தை இந்த உலகத்தை மாற்ற நினச்சவங்க மாற்ற முடியாமல் போயிடுச்சு. அவங்க நினச்ச அளவுக்கு மாற்ற முடியல. இது ஒரு சைடு. இப்படி இன்னொரு பக்கம் வாங்கலேன். ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் சொல்கிறவங்களும் என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சாப்பிட்ட உணவு அவங்க சம்பாதிச்ச உணவா? அவங்க உணவு அவங்க சம்பாரித்து சாப்பிட்டதா? இப்போ இவங்க மாற்றன்னு நினச்சி மாற்ற முடியாமல் இறந்து போனவங்க ஒரு சைடும், இந்த உலகத்தை மாற்றவே முடியாது, ராமன் ஆண்டான்னா ராவணன் ஆண்டான்னு வாழ்ந்துட்டு அவங்ககிட்ட அமைதியாக கடைசி காலம் வரைக்கும் இருந்துட்டு போனவங்க ஒரு பக்கம். இவங்களும் உழைக்கலை, அடுத்தவங்க பணத்தில் தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சம் கடினமான வார்த்தையை ஏற்றுக்கிறோன்னு வேறு வழி இல்லை. அது எந்த மகானம் எந்த சித்தரை எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. இப்போ வரைக்கும் வாழ்கிறவங்களும் எடுத்துக்கோங்க. அவங்க உழைப்பில் அவங்க சாப்பிடல, அடுத்தவங்களோட உழைப்பில் தான் சாப்பிட்றாங்க. புரட்சியாளரும் அடுத்தவங்களோட உழைப்பில் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த நடுவில் ஒரு மையம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு உழைச்சிக்கிட்டே ஞானத்தை தேடுறவங்க, உழைச்சிக்கிட்டே அந்த பணத்தில் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் 2 பேருக்குமே உதவி செஞ்சு ஒரு நடு மையம் ஒன்று இருக்குது பாருங்க. அது ஒன்று தான் மாறாமே இருக்குது. ஏன்னா புரட்சியாளர் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடலாம், ஞானிகளும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடலாம். ஆனால் இந்த உலகம் இயங்குறதுக்கு மூல காரணி யாருன்னு கேட்டால், உழைச்சிக்கிட்டே ஞானத்தை தேடுற ஒரு
ஒரு நடு மையத்தில் இருக்கவங்க தான் இந்த பூமியை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேரும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் மாறாதது. இதான் மையப்புள்ளி நான் சொல்கிறது. தந்திரமாக அதை தான் சொல்லுது. இதை மாற்றவே முடியாது. இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், புத்தர் இதில் மாற்றணும்னு நினைக்கல. அது வாட்டுக்கு அதை இயங்கிக்கிட்டே இருக்குன்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த மாற்றத்தை பற்றி கேட்டோம்னா அவர் வாட்டுக்கு அமைதியாக தான் நிற்க முடியும். அப்போ மாறாத ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வயசில் இவ்வளோ தூரம் வந்து 60 வயசு வரைக்கும் வந்தது எந்தது மாறாமல் உள்ள ஒன்று கவனிச்சிக்கிட்டே இருக்குது. வயசு கம்மியாக இருக்குது, வயசு நடு வயசுக்கு வருது, வயசு கடைசியாக வருது. ஆனால் ஒன்று மாறாமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஒன்று தான் நமக்குள்ளே இருந்து மாறாதது. அதாவது மையப்புள்ளி தான் உண்மையானது. என்ன சொல்ல வரோம்னா, புத்தர் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சக்கரங்கிறதான் மாறுதுங்கிறார். ஒரு சக்கரம் வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா பல தவறானதை கூட எடுத்துகிட்டு மேலே வர்றது உண்டு சுற்றி வரும்போது. ஆனால் மையப்புள்ளி மாறாதுங்கிறனால தான் புத்தர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால், தன்னுடைய அடையாளத்துக்கு சக்கரத்தை வச்சுருக்காரு. அசோக சக்கரம் அதனால தான் உருவாக்கப்பட்டது. முத உருவாக்கின அந்த சக்கரம் இன்றைக்கி சுதந்திர கொடியில் இருக்கிறது என்ன, தேசிய கொடியில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தர் கண்டுபிடிச்ச அந்த சக்கரம் தான் இருக்குது. நம்ம அதை யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். இப்போ சமீபத்தில் புத்தரை பற்றி நினைக்கும் போது தான் இந்த இது சக்கராங்கிறார். அது அசோக சக்கரமாக கடைசியாக மாறி இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக கொடுத்தது புத்தர். வாழ்க்கைங்கிற சக்கரம் ஓடிட்டே இருக்குது. ஆனால் மையம் ஒன்று ஆடாமல் அசையாமல் தன்னிலையிலே அது இருக்குது. அப்படிங்கிறது தான் சக்கரத்தை கண்டுபிடிச்சது. மையம் என்றைக்குமே மாறலை. இது மாறாதது. சக்கரத்துக்கும் கூட நம்ம மாற்றிடலாம், ஆனால் மையத்தை மாற்றவே முடியாது. இந்த மையம் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. இது புத்தர் ஒதுங்கிட்டார். வேண்டாம், இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு ஒதுங்கினது. ஆனால் உண்மையிலே இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாற்றத்தை மாற்ற முடியாதுன்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போகுது. ஏன்னா புத்தர் காலம் இல்லை, இந்த பூமி உருவான காலத்துலேருந்து அந்த மாற்றங்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மாறாத ஒரு மையம் அப்படியே தான் நிற்கிது. இன்றைக்கி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறதும் அந்த மையம் தான், இனிமேல் இயக்க போகிறதும் அந்த மையம் தான். இந்த மாற்றத்தை மாற்ற முடியாது அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை விடுவீங்க. விடும்போது அந்த மையப்புள்ளியில் கொண்டு போய் நீங்கள் வந்து விழுந்துருவீங்க. அந்த மையப்புள்ளியில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்றுமே மாறாத தன்மையில் இருப்பீங்க. அதில் ஆனந்தமாக இருக்கலாம். அடுத்தவங்களை நம்பி இல்லாமல் உங்களை நம்பி மட்டுமே வாழலாம். சக்கரத்தோடைய அச்சு மாதிரி தான் இந்த இது. நீங்கள் தான் அந்த மையம், நீங்கள் மட்டும்தான் அந்த உண்மை. எவ்வளோ தூரம் மாறினாலும் மாறாமல் இருக்கிற அந்த மையம் மட்டும்தான் உண்மையாக இருக்குது. இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வந்துடும் அந்த வாழ்க்கையில். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். கல்யாணம் ஆகும்போது இருந்த மனைவி, கல்யாணம் ஆகும்போது இருந்த கணவனும், கல்யாணம் ஆனவுடனே கணவன் மனைவி மாறினவங்க, அந்த காலகட்டத்தில் இருக்கிற தன்மைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற தன்மைக்கும் கண்டிப்பாக மாறிடுவோம். இப்போ இதில் ஒரு சின்ன உதாரணம். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னு, இந்த இடத்த அவள் மாறியிருப்பாள்ல, அவர் மாறியிருப்பாள்ங்கிறது தான் உண்மை. ஆனால் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தன்மை மாறுதில்லை. இந்த மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 பேருக்குள்ளே பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா வளர்ச்சி ஆகுதில்ல. வயசாகிற மாதிரி தான் அந்த மாற்றம் மாறுது. எப்படி அதே மாதிரி இருக்க முடியும்? அப்படி ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அது நடிப்பாக தான் இருக்கும். அன்புங்கிறது அது வேறு பக்கம். ஆனால் உண்மைன்னு ஒரு யதார்த்தத்துக்கு ஒன்று வர வேண்டியது இருக்குல்ல. ஒரு மனைவி ஒரு மெச்சூரிட்டி ஆகலாம், கணவனும் ஒரு மெச்சூரிட்டி ஆகும்போது மாறுறாங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. இதான் மையங்கிறது. கொஞ்சம் தெளிவாக ஆகுறாங்கல்ல வாழ்க்கையில். எப்படி இருக்க முடியும்? ஒரு 10 வயசில் இருக்கவங்க 40 வயசில் இருக்க முடியுமா? அப்படியே. ஆனால் அந்த எண்ணங்கள் கவனிச்சுட்டே வர்ற அந்த எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. அதான் தந்திரா சொல்லுது, மாற்றத்தின் மூலமாக அதை மாற்றிடு அப்படின்னா, மாற்றிடு அப்படிங்கிறது அது ஒரு மாற்றமாக நினச்சிடாதீங்க. இதை ஏற்றுக்கொள்ளுதல். இது மாறாது, இப்படி மாறும். இது எல்லாத்தையும் இந்த தன்மையில் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த மாற்றம் கரெக்டு. இந்த தன்மை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்கும், உங்களை கொண்டு போய் கரையேற்றும். இது ஒரு பெரிய தன்மை.
எல்லாரும் வார்த்தைக்கு சொல்லிடலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ட்டு. அப்போ என்னைக்கு மாற்றுறது? நீங்கள் உங்களுக்குள்ளே மாறாத வரைக்கும் இந்த மாற்றத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. இதனால தான் பல பிரச்சனைகள் உருவாகுது. இப்போ மழை பெய்கிற காலத்தில் வெயில் வேணும்னா வெயில் இருக்க காலத்தில் மழை வேணும். இது எப்படி சாத்தியப்படும்? இது மாறிட்டே தான் வரும். நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா? அந்த ஏற்றுக்கிற தன்மை மட்டும்தான் மாறாமல் இருக்கு. அதனால தான் மாற்றத்தின் மூலமாக மாற்றிவிடு விஷயத்தை அப்படிங்கிறாரு. இது ஆழமாக ஏற்றுக்கொள்ளுதலுக்கான ஒரு விஷயமாக தான் இது பயணம் பண்ணுது.